குந்தவைன்னு சொன்னதுனால நான் பார்த்திபன் அவர்களை மைக்கு முன்னாடி குந்த வச்சிட்டாங்க. 2 வீடியோ போட்டிருக்காரு, 3வது வீடியோ போடலை. அந்த 2 வீடியோவுமே யாரோ ஒரு குடும்பத்தை ரெண்டாக்குவதற்காக அல்ல அப்படிங்கிறத அண்ணனே வீடியோவில் சொல்லியிருக்காப்புல. 2 வீடியோ போட்டவர் 3வது வீடியோ ஏன் போடலை அப்படின்னாக்கா, அது ஒரு 3வது நபரை பற்றிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அந்த 3வது நபர் யாருனாக்கா அந்த 3 தான் அந்த 3வது நபர் அப்படிங்கிறதுனால தான் அந்த 3வது வீடியோ போடலை அப்படிங்கிறது. சரி, அது அண்ணன் 2 வீடியோ போட்டிருந்தாரு, அதை தொடர்ந்து 10 தடவை பார்த்துருப்போம் அதை பற்றி பேசணுங்கிறதுக்காக. அப்படியே அண்ணனுடைய ஃபார்முலா நம்மகிட்ட ஒட்டிக்கிச்சு. சரி, இப்போ நம்மளுடைய ஃபார்முலாவில் போயிடுவோம். நான் பார்த்திபன் அவர்கள் 2 வீடியோ போட்டிருக்காரு. அந்த குந்தவைன்னு அந்த கலாட்டா அவார்ட் ஃபங்க்ஷனில் சொன்னதில் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அதில் திரிஷா அவர்கள் ட்வீட் போட்டிருக்காங்க. அண்ணன் திரும்ப பார்த்திபன் அவர்கள் அதுக்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டாப்புல. அப்புறம் திரிஷாவோட ட்வீட்டை பார்த்துட்டு அந்த குந்தவைன்னு சொன்னதுக்கு ஒரு மன்னிப்பு கட்டி வீடியோ போட்டல, அந்த மன்னிப்பு கட்டி வீடியோ போட்டதுக்கு இப்போ ஒரு மன்னிப்பு கட்டி வீடியோ போட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. இதில் இவ்வளோ வீடியோக்கள் இருக்குது, பார்த்திபனுடைய பர்செப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திரிஷா போட்ட ட்வீட் என்ன, திரிஷாவை பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் யார், RSSனுடைய எதிர்கால திட்டம் என்ன திரிஷாவை வைத்து போன்ற பல முக்கியமான தகவல்களோடு அந்த வீடியோவில் நான் வந்திருக்கேன். ஏதோ பார்த்திபனை பற்றி பேச போகிறோம், திரிஷாவை பற்றி பேச போகிறோம், அல்லது கிளுகிழுப்பாக இருக்கும் அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. இதில் முக்கியமான ஒரு பர்செப்ஷனும் RSSனுடைய ஒரு திட்டமிடல் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை எல்லோரும் கொஞ்சம் முழுசாக பார்க்குமாறு தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த குந்தவையை கொஞ்ச நேரம் குந்த வைக்கிறது நல்லது. இந்த குந்தவைய வீட்டுக்குள்ளேயே குந்த வைக்கிறது கொஞ்சம் நல்லது, வெளியில வராம கொஞ்சம் நாளைக்கு. அது நிறைய பிரச்சனைகள் உண்டாக்காம இருக்கிறது. அதனால சில கவிதைகளை ரசிக்கலாமே தவிர அந்த கவிதை சொல்லாம இருக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். சுற்றி வளர்ச்சி பேசாமல் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். பார்த்திபன் அவர்கள் கலாட்டாவனுடைய அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காப்புல. அங்கே போய்ட்டு ரேபிட் ஃபயர் ரவுண்டில் டக்குன்னு ஃபோட்டோ வரும். அஜித் ஃபோட்டோ, விஜய் ஃபோட்டோ, இப்படி மாறி ஃபோட்டோ வரும். அதில் ஒன் ஆஃப் த ஃபோட்டோவாக திரிஷாவினுடைய ஃபோட்டோ வந்திருக்கு. அது பார்த்தோன்னே எல்லாரும் க்ரௌடே குந்தவைன்னு கத்தாரு. ஏன்னாக்கா அந்த பொன்னியின் செல்வன் படத்தில் அண்ணன் பார்த்திபன் அவர்கள் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருந்தார். அதில் குந்தவைக்கு ரோலில் திரிஷா நடிச்சிருந்தாங்க. அதனால் இவர் குந்தவைனாக்கா அதுக்கு கவுண்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் எல்லாம் சேர்ந்து கத்த ஆரம்பிக்க குந்தவைனோடைய அப்போ தான் அந்த திரிஷா விஜய் கூட வெளில போயிட்டு இருந்த சம்பவம் வயலில் இருந்து. அதனால் குந்தவை கொஞ்சம் வீட்டில் குந்த வச்சுருந்தாங்க நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல போக, அப்புறம் அவர் மேடையை விட்டு இறங்கும் பொழுது ரங்கராஜ் பாண்டே ஓடி இந்த குந்தவை மாற்றம் மட்டும் நீங்கள் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிவுறுத்தல் செஞ்சுருக்காரு. உடனடியாக நான் பார்த்திபன் அவர்கள் இந்த கலாட்டா சேனலோட நிறுவனருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா அந்த குந்தவை மாற்றம் மட்டும் கொஞ்சம் தூக்கிடுங்க, அது ஏதோ தவறாக இருக்குன்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க, நான் ஏதோ ரேபிட் ஃபயர் கொஷின் அப்படிங்கிறதுனால டக்குன்னு ஒரு வார்த்தை ஜாலத்துக்காக நான் சொல்லிட்டேன், ஆனால் அதில் ஒரு தவறு இருக்குன்னு எல்லாரும் சொல்லும்போது கன்சிடர் பண்ணணும், அதனால் அந்த போர்ஷனை மட்டும் தயவு கூர்ந்து தூக்கி விடுங்கள், நான் தவறாக அதில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவுறுத்தலும் செஞ்சுட்டார். அப்போ ஒன்று பேசியிருக்காரு, அதை அந்த ரேபிட் ஃபயர் கொஸ்டினில் பேசியிருக்காரு, அது தவறுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை திருத்திக்கிட்டாரு, அதை பப்ளிஷ் பண்ணிடாதீங்க, அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி தூக்கிடுங்கன்னு அந்த நிறுவனத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார். ஒரு மனுஷத்துக்கு மேலே என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அப்புறம் அந்த வீடியோ எப்படி வரலாச்சுனாக்கா, அங்கே உட்காந்துருக்கிற ஏதோ ஒரு முண்டைக்கலப்பை ஏதோ ஒரு அணில் குஞ்சு அந்த வீடியோ எடுத்திருக்கு ஃபோனில். அதான் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலுமே அந்த நிகழ்ச்சியில் ஒரு 50-40 கேமராமேன்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த 40-50 கேமராமேன்ஸில் ஒரு கேமராமேன் எடுத்த வீடியோ, அது ஒரு ஃபோனில் எடுத்த வீடியோ. அந்த குந்தவை மாற்றம் மட்டும் கரெக்டாக கட் பண்ணி பரப்பி விட்டானுங்க. அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இந்த வைரலானவனைய திரும்ப இது இஷ்யூ ஆகுது. அது எப்படி நீங்கள் குந்தவைன்னு வீட்டில் சொல்லலாம், ஒரு பெண்ணை வீட்டில் அடக்கி வைப்பது தவறு இல்லையா, இதைத்தான் நீங்கள் முற்போக்காக பேசுகிறீர்களா அப்படின்னு அவர் அட்டாக் பண்ண போய் அதுக்கப்புறம் பதில் கொடுத்தாரு, இல்லைங்க நான் அதை தவறாக பேசிட்டேன், அப்புறம் நான் வருந்தினேன், அப்புறம் அதை தூக்கவும் சொல்லிட்டேன், இது யாரோ ஃபோனில் எடுத்த வீடியோ ஒன்று வைரலாக இருக்குது, அதுக்கும் எனக்கும் பொறுப்பு கிடையாது, அதனால் ஒருவேளை இதற்கும் நான் பொறுப்பு அப்படிங்கிற பட்சத்தில் மனம் திறந்த மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆடியோவும் போட்டாப்புல. இதற்கும் மேலேயும் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும், அங்கேயே தூக்க சொல்லிட்டாப்புல அந்த போர்ஷனை தூக்கிட்டாங்க. அதையும் தாண்டி வைரல் ஆயிடுச்சு யாரோ ஒருத்த ஃபோனில். அதற்கும் இவர் பொறுப்படுத்திக்கிட்டு, ஓகே நான் தானே பேசியிருக்கேன், அப்போ நான் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவில் மன்னிப்பும் கேட்கிறார். மனம் திறந்த ஒரு மனுஷனால இதுக்கு மேலே அப்புறம் என்ன தான் செய்ய முடியும்னு நமக்கு தெரியவே இல்லை. இது பண்ணதுக்கு அப்புறம் திரிஷா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க. அந்த ட்வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்திபன் அவர்கள் தன்னுடைய உதவியாளரை அனுப்பி திரிஷா ஃபோட்டோவை வைங்கன்னு வலுக்கட்டாயமாக சொல்லி அந்த ஃபோட்டோவை வைக்க சொல்லி, அதற்கு கூட்டத்தை இவர் யார் பார்த்திபன் என்ன நான் அந்த ஃபோட்டோ வரும்பொழுது நீங்கள் எல்லாரும் குந்தவைன்னு கத்துங்க அப்படின்னு அவர் சொல்லியதாகவும், ஏங்க அவ்வளோ கூட்டம் இருக்குது, சரி உதவியாளரை வைத்து ஃபோட்டோவை வைக்க சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ எல்லாரும் அந்த குந்தவை மாட்ட தானே பிரச்சனை ஆகுது, அப்போ குந்தவைன்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்லியிருப்பார் அவர்,
ஒருத்தர் காதில் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துருக்காங்க, எல்லாருடைய காதலையும் போயிட்டு அந்த நம்ம கலைவாணர் தான் நடந்திருக்கு. ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துருக்காங்க, எல்லாரோட ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருடைய காதலையும் போயிட்டு நீங்கள் இந்த ஃபோட்டோ வரும் குந்தவைன்னு கற்றுங்க, அந்த ஃபோட்டோ வரும் குந்தவைன்னு கற்றுங்க, ஹலோ எக்ஸ்கூஸ் மீ அந்த ஃபோட்டோ வரும் குந்தவைன்னு கற்றுங்க, ஹலோ எக்ஸ்கூஸ் மீ அந்த ஃபோட்டோ வரும் குந்தவைன்னு கற்றுங்க அப்படின்னு எல்லாரும் காதலையும் சொல்லிட்டு வந்து அந்த ஃபோட்டோ போடும்போது எல்லாரும் ஒரு சேர குந்தவை அப்படின்னு கத்தினோடனே அவர் குந்தவைங்கிறதுக்கான கவுண்டர் கொடுத்தாரா அப்படின்னு நடக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஃபோட்டோவை உதவியாளரை விட்டு வைக்க சொன்னார் அப்படிங்கிறது கூட நீங்கள் ஒரு யூகத்தில் சரி ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. அப்போ எதிர்த்தாப்பில் கத்தனத்தானே கவுண்டர் கொடுத்துருக்காரு அவர். அப்போ எதிர்த்தாப்பில் கத்தனவங்களும் நான் பார்த்திபன் ஒரு காதலியாக போய் சொல்லிட்டு வந்து அவங்க கத்துனாங்களா? அப்போ இந்த குற்றச்சாட்டை அவங்க முன் வைக்கிறாங்க. அவரோட உதவியாளர்கிட்ட சொல்லி அவர் போய் சொல்லி அப்படி தான் அந்த ஃபோட்டோ வந்திருக்கு. அப்போ இவர் வந்து தனிப்பட்ட முறையில் என்னை தாக்குவதற்காக ஒரு டார்கெட்டடாக தான் பார்த்திபன் அவர்கள் இந்த வேலையை செஞ்சுருக்காரு அப்படின்னு அவங்க அந்த ட்வீட்டில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திபன் அவர்களே கொஞ்சம் தரக்குறைவாக இழிவான பொருள் கொள்ளும்படி அவரை வந்து அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணும் அளவுக்கு அவர் வந்து ஜோக் அடிக்க தெரியாது, அவர் வந்து ஜோக் அடிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அவருடைய தரத்தை அவரே குறைச்சிக்கக்கூடிய ஒரு நபர், இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்களோட திரிஷா அவர்கள் தன்னுடைய தரத்தை குறைத்துக் கொள்ளும் அளவுக்கு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. இந்த ட்வீட்டுக்கு தான் அண்ணன் பார்த்திபன் அவர்கள் பதில் சொல்லி ஒரு வீடியோ போட்டு அது 2 வீடியோவை மாறி அது 3வது வீடியோவாக மாறல. ஏன்னாக்கா அது ஒரு 3வது நபர், அந்த 3 அப்படிங்கிற நம்பர்னாக்கா அது 3வது வீடியோ போடல. இந்த வீடியோவில் பார்க்கும் பொழுது இப்போ என்ன சொல்ல வராங்கனாக்கா அண்ணன் பார்த்திபன் அவர்கள் ஒரு டார்கெட் பண்ணி பேசியிருக்காரு. டார்கெட்னாக்கா அப்போ யாரிடமோ பார்த்திபன் அவர்கள் பணம் பெற்றுக்கொண்டு அல்லது ஏதோ ஒரு சுய லாபத்துக்காக இந்த ஃபோட்டோவை உதவியாளரை விட்டு இந்த நிறுவனத்திட்ட சொல்லி வைக்க சொல்லி அதற்கு எல்லாரையும் குந்தவைன்னு கத்த சொல்லி அதற்காக அண்ணன் பார்த்திபன் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. அப்போ கடைசியாக என்ன சொல்ல வராங்க, காசு பெற்றுக்கொண்டு பணத்தை பெற்றுக்கொண்டு பார்த்திபன் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படின்னாக்கா இந்த இப்போ பணங்காசு இல்லாமல் யாராவது ஒரு 2 லட்சம் கொடுப்பாங்க 5 லட்சம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கிக்கிட்டு வீடியோ போடுற அளவுக்கு அவர் ஒன்றும் சவுக்கு சங்குரோ சாட்டை துறைமுருகனோ கிடையாது. அவர் பெரிய இயக்குனர், பெரிய நடிகர், இன்றைக்கும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார், இன்றைக்கும் இயக்குனருக்காக ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அவர்கிட்ட இல்லாத பொருளாதாரம் இல்லை, நல்ல பொருளாதார வளத்தோடு தான் இருக்கார். ஏதோ உணவுக்கே வழி இல்லாத ஒரு பழம்பெரும் நடிகராகவோ அல்லது உணவுக்கே வழி இல்லாத கலைத்துறையிலிருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு நடிகராகவோ அப்படி கிடையாது. இன்றைக்கி லைம்லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நல்ல பொருளாதார வளத்தோடு தான் இருக்கிறார் அவர். அப்போ அந்த காசுக்காக செய்ய வேண்டிய சூழல் அவருடைய பொருளாதார சூழல் அப்படி இல்லை. அப்போ காசை பெற்றுக்கொண்டு தான் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எடுத்துப்போம். அப்போ யாரிடம் பணம் பெற்றுக்கொண்டு பேசுகிறார் அப்படின்னு சொல்ல வராங்கனாக்க 2 பேர் இதில் அப்போ தலையிடுறாங்க, உள்ளே வர்றாங்க. பணம் கொடுத்து பேச வைப்பதற்கான தேவை யாராருக்கு இருக்குன்னு அவங்க மறைமுகமாக சொல்ல வராங்கனாக்கா இதில் யாராருக்கு தேவைன்னு பார்த்தோம்னாக்கா ஒன்று சங்கீதாவுக்கு இருக்குது. அதாவது விஜயனுடைய மனைவி சங்கீதா அவர்களுக்கு என்னை டேமேஜ் பண்ணுறாங்க அந்த கட்சிக்காரவங்க, 2வது இந்த பொண்ணு தான் என் குடும்பத்தில் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுது, அதனால் நீங்கள் பேசும்பொழுது பார்த்திபன் இந்த ஃபோட்டோவை போட்டு கொஞ்சம் கலாச்சி விடுங்க, குந்தவையை வீட்டிலேயே குந்தவைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சங்கீதா அவர்கள் சொல்லி இவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அப்போ சங்கீதாவிடம் பணம் பெற்றுக்கொண்டு பார்த்திபன் பேசுகிறார் அப்படிங்கிறது அந்த ட்வீட்டில் மறைமுகமாக சொல்ல வராங்க. சங்கீதாவோட நிலைமை என்னென்னு பார்த்தோம்னாக்கா தங்குறதுக்கு இடம் இல்லைங்க, எனக்கு விஜய் வீட்டில் தங்குறதுக்கு எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க, எனக்கு உரிமை இருக்குது, அந்த உரிமையை மறுக்கிறார் விஜய், அந்த சுதந்திரத்தை மறுக்கிறாரு, தயவு செஞ்சு செங்கல்பட்டு கோர்ட்டு மகளிர் நீதிமன்றம் எனக்கான உரிமையை பெற்றுக்கொண்டு அந்த வீட்டில் தங்குவதற்கான இடத்தை மட்டும் பெற்று கொடுங்க, அவ்வளோ பெரிய மாளிகையில் நான் தங்கணும்ல, இன்னும் ப்ராப்பராக டிவோர்ஸ் ஆகலை, நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன், அவர் கொடுக்கல, அப்போ அந்த வீட்டில் தங்குறது உரிமை இருக்குல்ல, நான் அங்கே தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தங்குவேனாக்கா அவங்க லண்டன் சிட்டிசன்ஸ், ஸோ இங்கே தங்குவதற்கு இடம் கிடையாது. அப்போ டெய்லி ஹோட்டலில் தங்கலாம்ல அப்படின்னாக்கா அந்த ஹோட்டலில் டெய்லி தங்குற அளவுக்கான பொருளாதாரம் இல்லைங்கிறதுனால தான் வீட்டில் தங்குறதுக்கு கேட்குறாங்க. அப்போ அப்படியாப்பட்ட பொருளாதார சிக்கலில் தான் பொருளாதார சூழலில் தான் சங்கீதா அவர்கள் இருக்காங்க. அவங்க பார்த்திபன் சார் காசு கொடுத்து நீங்கள் போய் பேசுங்க பார்த்திபன் அப்படின்னாக்கா சரி அவங்களால என்ன பொருளாதாரம் தர முடியும்னாக்கா ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ அதிகபட்சமாக கொடுக்கலாம், இதை போய் பேசுங்க அப்படின்னு 5 லட்சத்தையும் 10 லட்சத்தையும் பெற்றுக்கொண்டு அதற்காக தன்னுடைய இமேஜை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு செயலை செய்வதற்கு நான் பார்த்திபன் அவர்கள் 5 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்குமாக இயங்கிக்கிட்டு இருக்கிற நபர் கிடையாது. ஒருவேளை பார்த்திபன் அவர்கள் இது பணம் பெற்றுக்கொண்டு பேசுகிற நபராக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து ஒரு 1 கோடியோ 2 கோடியோ அப்படி உள்ள பெற்றுக்கிட்டு பேசினார்னாக்கா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. எனக்கு பார்த்திபன்கிற ஒரு நபருக்கான ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை அந்த இமேஜை அவரே டேமேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு விலை இருக்குது இல்லைங்களா? ஒரு 2 கோடி கொடுங்க, ஒரு 5 கோடி கொடுங்க, அல்லது ஒரு 10 கோடி கொடுங்க அப்படின்னு அப்போ அந்த தொகையை கொடுப்பதற்கு சங்கீதாவிடம் அவ்வளோ பெரிய பொருளாதார சூழல் கிடையாது. அப்போ 2வது வேற யார் இந்த பொருளாதாரத்தை கொடுத்து பண்ண சொல்லியிருப்பா, காசை பெற்று கொண்டு பண்ண யார்கிட்ட பணம் பெற்று கொண்டு பண்ணியிருப்பாருங்க? திமுக. ஏன்னாக்கா அவர் எங்கே போனாலும் திமுக தீய சக்தி. எங்கே பாண்டிச்சேரியில் ஆளுங்கட்சியாக என்ஆர் காங்கிரஸ் இருக்குது, அங்கே எதிர்கட்சி தான் திமுக. அங்கே போய் நின்று திமுக தீய சக்தினா ஏன்னா அவன் எதிர்கட்சிறான். அப்போ என்ஆர் காங்கிரஸ் எப்போ தான் பேசுவா? எனக்கா என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி, அப்போ பிஜேபியை பேசக்கூடாது, என்ஆர் காங்கிரஸை பேசக்கூடாது. எனக்கா பிஜேபி கூட்டணி என்ஆர் காங்கிரஸ் இருக்குது. அப்போ திமுக எங்கே போனாலும் திமுகவை திட்டணும்.
அப்போ இவங்க வந்து திமுக காசு கொடுத்து பேசுது அப்படின்னு ரெண்டாவது பாயிண்டாக நம்ம எடுத்துக்கலாம், மறைமுகமாக சொல்ல வர்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ திமுக காசு கொடுத்து தான் யார் இவங்கள பார்த்திபன் அவர்களை பேச வச்சிருக்கு, அவர் கேட்குற பல கோடிகளை கொட்டி கொடுத்து இதை பண்ண வச்சிருக்கு, இந்த ஃபோட்டோவை போட்டு பேச வச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ இந்த ஃபோட்டோவை போட்டு இந்த குந்தவையை வீட்டிலே குந்தவை அப்படின்னு சொல்லணும்னாக்கா அதுக்கு முன்னாடியே நிறுவனத்திட்ட அவர் அது சொல்லணும். அவர் அந்த கலாட்டா நிறுவனத்திட்ட ஏமா இந்த மாதிரி ஒரு டீலிங் எனக்கு வந்திருக்கு, இந்த மாதிரி போடுங்க, நான் குந்தவைன்னு சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏங்க இது பெரிய சிக்கலாகுங்க, இது எங்கள் சேனலுக்கும் டேமேஜ் ஆகும். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் விஜய் டீமுக்கிட்ட சில்பா குமார்லேருந்து பணம் பெற்றுக்கொண்டு அவரை வந்து ப்ரமோட் பண்ணுற வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய காலில் விழுந்த பூவை அவரே குனிந்து எடுத்து அவரே தூக்கி எறியும் இந்த எளிமையை யார் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேரம் வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் போட்டு எனக்கு ஒரு வீடியோ அப்படி தான் போட்டு பரப்பிட்டு இருந்தானுங்க. அதுக்கு நம்ம நடுவரல் புஷ்பராஜ் கூட பயங்கரமாக கலாச்சி வீடியோ போட்டுருந்தான். அவருடைய ஜிப்பை துறந்து அவரே ஒன்றுக்கு பெய்யும் அந்த எளிமையைன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு கலாச்சிக்கிட்டு இருந்தாப்புல. அப்போ அந்த ப்ரமோட் பண்ணுற வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. தேவையில்லாமல் நீங்கள் இப்படி ஒரு கண்டென்ட் நீங்கள் பேசிட்டீங்கன்னாக்கா அப்போ விஜய் ரசிகர்கள் முழுக்க, விஜய் கட்சியில் உள்ள ஆதரவாளர்கள் தொண்டர்கள் முழுக்க எங்களுடைய சேனல் மீது கோபம் கொள்ளுவாங்க. அது என்னுடைய பிஸ்னஸையும் பாதிக்கும், என்னுடைய ஃபாலோவர்ஸையும் பாதிக்கும், என்னுடைய வியூஸையும் பாதிக்கும். அதனால் அது எங்களுக்கு தேவையில்லாத வேலை. அதனால் எங்களுக்கு அந்த காசை வேணாம், அந்த காசை சில்பாவுக்கு மேலே கொடுக்குறாப்புல நாங்கள் ஆல்ரெடி டீலிங் தான் இருக்கோம். அதனால் இந்த மேட்ரு வேணாங்கன்னு முன்னாடியே தவிர்த்துருப்பாங்க. எனக்கு பிளான்டாக இருக்கும் பட்சத்தில் இவர் அந்த பிளான் அங்கே சொல்லும் பட்சத்தில் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு டார்கெட்டாக தான் பார்த்திபன் அவர்கள் இந்த வேலையை செஞ்சுருக்காரு அப்படின்னாக்கா, அப்போ அந்த டார்கெட்டாக வேலை செய்யும் பொழுது அந்த பிளானை அந்த சேனல் டீம் சொல்லியிருப்பார்ல. அப்போ த்ரிஷா அவர்கள் ட்வீட் பண்ணும்பொழுது அந்த சேனலையும் டேக் பண்ணி தானே சொல்லியிருக்கணும், இந்த சேனலும் அதற்கு உடந்தை, பார்த்திபன் மட்டுமல்ல, இந்த சேனல் ஏற்கனவே இது போன்று பல இழிவான செயல்களை செய்து கொண்டிருக்கிறது, இது இழிவான செயல் இல்லையா, அவரே பேசியிருந்தாலும் நீங்கள் கட் பண்ணியிருக்க வேண்டாமா, அல்லது அவர் வந்து திட்டமிட்டு தான் சொல்லியிருக்காருனாக்கா திட்டத்தை ஏன் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, அந்த திட்டத்தை ஏற்றுக்கிற அளவுக்கு பார்த்திபன் உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாரு, அல்லது பார்த்திபனுக்கு காசு கொடுத்தவர்கள் உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்க அப்படிங்கிறது சேர்த்தானே வந்திருக்கணும். அப்போ பார்த்திபன் மட்டும் காசு வாங்கிக்கிட்டு செய்கிறாரு அப்படின்னா, அப்போ பார்த்திபன் செய்கிறாருனாக்கா அப்போ சமுத்திரக்கணி என்ன கூட தான் சொன்னார். இந்த ஒரு வீடியோ ஒன்று அன்எத்திக்கலாக ஒன்று போட்டு விட்டாங்க. யாரோ ஒருத்தன் ஃபோட்டோ எடுக்க போய் அவர் வாய் ஆன் பண்ணும்போது ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு எடுத்து போட்டு விட்டான். அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அப்போ சமுத்திரக்கணி நாங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேருந்து அவர் எங்கேயும் பின்வாங்கவே இல்லை. அவர் மன்னிப்போ அல்லது வேறு வீடியோ போட்டால் ஆடியோ போட்டால் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து பின்வாங்கவே இல்லை. அது அன்னத்துக்குலாம் அந்த வீடியோங்கிறது வேறு விஷயம். ஆனால் நான் சமுத்திரக்கணி பேசின பாயிண்ட்டுங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய மனசாட்சி அது. அப்போ மக்கள் என்ன பேசுகிறாங்களோ அதை தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தாருங்க. ஆனால் ப்ரைவேசியாக பேசிக்கிட்டு இருந்தாரு, அதை வீடியோ எடுத்து போட்டுட்டாங்கன்றது வேறு விஷயம். அப்போ நான் சமுத்திரக்கணி அவர்களை வந்து பார்த்திபனுக்கு யார் காசு கொடுத்தாங்களோ அவங்க தான் சமுத்திரக்கணிக்கு காசு கொடுத்து பேச வச்சாங்களா? இப்போ அமீர் அண்ணன் பேசினாரே, அப்போ அமீரனுக்கு யாரை காசு கொடுத்தா பேச வச்சாங்களா? விமல் பேசினாப்லையே, அப்போ விமலுக்கும் யாரை காசு கொடுத்தா பேச வச்சாங்களா? கூல் சுரேஷ் பண்ண பேசினாப்லையே, அப்போ கூல் சுரேஷுக்கும் யாரை காசு கொடுத்தா பேச வச்சாங்களா? இப்படி பல பேரும் பேசிட்டு இருக்காங்களா? பல பேருக்கும் யாரோ காசு கொடுத்தா பேச வைக்கிறாங்க, காசு கொடுத்தா பேச வைக்கிறாங்களா? இந்த ட்வீட் மறைமுகமாக இன்னொரு வேலையும் செய்யுது. அது செய்கிற வேலை என்னன்னாக்கா, நடிகர் விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவர்களை பற்றி பொதுவெளியில் அந்த தாவேக ஐடிகள் பரப்புகிற அவதூறு இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்னும் ஸ்ட்ராங்காக வலுப்படுத்துகிற வேலையை அந்த ட்வீட் பார்க்குது. சங்கீதா அவர்கள் வந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டு இந்த வேலையை பார்க்குறாங்க. சங்கீதா எலெக்ஷன் டைமில் தான் சொல்லுவாங்களா? சரி, எலெக்ஷன் டைமில் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். டிவோர்ஸ் தானே கேட்குறாங்க, கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. அது எலெக்ஷன் டைமில் கேட்டானா, எலெக்ஷன் முன்னாடி கேட்டானா? டிவோர்ஸ் கேட்குறாங்க, கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. அப்போ சங்கீதா அவர்களை வந்து யாரோ காசு கொடுத்தா அந்த வேலையை பார்க்குறாங்க. சங்கீதா வந்து மோசமான நபர், சங்கீதா வந்து அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இதை மறைமுகமாக அந்த ட்வீட் வந்து உறுதிப்படுத்துகிற வகையில் அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாசன், நடிகர் விஜயனுடைய பையன் ஜாசனை பற்றி அந்த இவன் இருக்காம பாருங்க, அந்த பூமர் மூஞ்ச பிஸ்மின்னு ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, சுருங்கி போன மூஞ்சி, அவன் ஒரு வீடியோவில் உட்காந்துட்டு பேசுகிறான். ஜாசன் அவர்கள் விஜய்க்கு எதிராக அந்த டிவோர்ஸ் வழக்கில் யார் விஜய்க்கு ஆதரவாக செயல்படுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு தான் அப்பனை பற்றி அவரே வந்து ஆபாசமான வார்த்தைகளை திட்டி அவனை நான் எலெக்ஷனில் ஜெயிக்க விட மாட்டேன், நான் எந்த எல்லைக்கும் போய் எங்கள் அப்பனை தோக்கடிச்சே தருவேன் அப்படின்னு ஜாசன் சொன்னதாக ஒரு பொய்யை பரப்பி விட்டான் பார்த்தீங்களா, ஒரு அவதூறை பரப்பி விட்டான் பார்த்தீங்களா அந்த வாடகை வாயன் பிஸ்மி. அப்போ இது போன்ற கருத்துக்களை அப்போ இவங்கெல்லாம் பணம் வாங்கிட்டு தான் வேலை செய்கிறாங்க. பார்த்திபன் பணம் வாங்கிட்டு தான் பேசுகிறாரு, ஒரு எய்மோட பேசுகிறாரு, அவர்கிட்ட ஒரு டார்கெட் இருக்குது. அப்போ சமுத்திரக்கணி பணம் வாங்கிட்டு பேசுகிறாரு, இவர் பணம் வாங்கிட்டு பேசுகிறாரு, அமீர் பணம் வாங்கிட்டு பேசுகிறாரு. அப்போ சங்கீதாவும் பணம் வாங்கிக்கிட்டு தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. அப்போ ஜேசனும் பணம் வாங்கிட்டு தான் அந்த வேலையை பார்க்குறான் அப்படிங்கிறத மறைமுகமாக சங்கீதாவையும் ஜேசனையும் இந்த தாவேக ஐடிக்கள், இந்த ஆபாஸ் ஐடிக்கள், இந்த அபியூஸ் வாரியர்ஸ் என்னென்ன பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக தான் த்ரிஷாவின் ட்வீட்டு மறைமுகமாக இந்த வேலையை செய்யுது. கம் டு த பாயிண்ட். இங்கே தான் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய இடம் அது. ரொம்ப த்ரில்லிங்கான இடம் அது. அதனால் கவனத்தை சிதறவிடாமல் கவனிங்க. அதாவது அண்ணன் பார்த்திபன் அவர்கள் அங்கே பேசுகிறாரு, அதை கட் பண்ணி எடுக்க சொல்லிட்டாப்புல அந்த சேனலில். அப்புறம் யாரோ ஃபோனில் எடுத்த வீடியோ வைரல் ஆகுது.
அது வைரலானது இஷ்யூ ஆனவனே எதுக்குப்பா அந்த இஷ்யூ தேவையில்லாத இஷ்யூன்னு அவர் மன்னிப்பும் கேட்டுறாப்புல. இதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதை தாண்டி த்ரிஷா அவர்கள் அதை பற்றி ட்வீட் போடுவதற்கான காரணம் என்ன? ஏன் த்ரிஷா அவர்கள் அதற்கு அப்புறம் இதை பற்றின ஒரு ட்வீட் போட்டு அதில் ஒரு அவதூறை பரப்பணும்? அதாவது பார்த்திபன் அவர்கள் அவருடைய அசிஸ்டண்ட் அனுப்பி இந்த ஃபோட்டோ வைக்க சொல்லி எல்லாரையும் த்ரிஷா இதுன்னா குந்தவைன்னு சத்தம் போட சொல்லி அதற்காக அந்த பதிலை கொடுத்தாரு அப்படிங்கிற நீங்கள் யோசிச்சு பாருங்க. மற்ற எல்லாம் கூட நீங்கள் ஏதோ ஒரு அவதூறை வந்து நம்பக்கூடிய ஒரு அவதூறுன்னு வச்சுப்போம், ஒரு லாஜிக்காக இருக்கலாமே அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் எல்லாரும் குந்தவைன்னு கத்துறதுக்கு இப்படி பார்த்திபன் எப்படி காரணமாக முடியும்? ரொம்ப லாஜிக்காக யோசிச்சு பார்த்தோம்னாக்கா இதில் உள்ள பொய்கள் ஈஸியாக நமக்கு உடஞ்சிரும். அப்போ த்ரிஷா வந்து அப்பட்டமான பொய்யை அவதூறை பரப்பியிருக்காங்க. அப்போ அசிஸ்டண்ட் அனுப்பி இந்த ஃபோட்டோவை போட சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்ன? யார் நீங்கள் கால் பேசுங்க, கால் ரெக்கார்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க. அவர் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாரு, வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு, அப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க. அப்போ அப்பட்டமான பொய்யை அவதூறை அண்ணன் பார்த்திபன் அவர்கள் மீது அள்ளி வீசியிருக்கிறார் த்ரிஷா அவர்கள். ஏன் அள்ளி வீசணும்? அப்படியே பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. அவர் தவறு செய்கிறாரு இல்லைங்கிறதுக்கு தாண்டி அவர் மன்னிப்புமே கேட்டார். அதற்கு அப்புறம் ஒரு ட்வீட் போட்டு இந்த அவரை ஏன் கிளப்பணும் அப்படின்னா, இந்த த்ரிஷா விஜய் அவங்க 2 பேருக்கும் இடையில இருப்பது நட்பு அல்ல, அது ஒரு அஃபேரு, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு பல பேரும் சொல்கிறாங்க இல்லையா? இதை லைம் லைட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும், அல்லது லைம் லைட்டில் டிபேட் லைனில் இதை வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது த்ரிஷாவினுடைய ஆசை மட்டும் இல்லை, த்ரிஷாவுக்கு பின்னாடி த்ரிஷாவை ஆட்டி வைக்கிறவர்களுடைய ஆசை. அது யார் ஆட்டி வைக்கிறா? RSS. இவனுக்கு ஒரு வேலையே இல்லை. எதா எடுத்தாலும் LHS இஸ் ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் ப்ரூவ்டு, உடனே வந்து பிஜேபி பி டீமு, குருமூர்த்தி தான் அந்த வேலையை செய்கிறாரு, RSS தான் இவங்களை ஆட்டி வைக்குது. திமுகவுக்கு எதிராக யாராவது பேசுனா உடனடியாக அவங்க RSS, அவங்க பிஜேபி, அவங்க பார்ப்பனர், அல்லது அவங்க வந்து LHS இஸ் ஈக்குவல் டு RHS, இதை ஒன்றை மட்டும் தூக்கிட்டு வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதுதான் ஃபார்முலா. சரி, த்ரிஷாவே ஏன் இந்த மேட்டரை லைம் லைட்டில் வைக்கிறதுக்கு ஒரு ட்வீட்டை போடணும் அப்படின்னா, இங்கே தான் நான் RSS பிளானை உங்களுக்கு விளக்க போகிறேன். தாவேகாங்கிற கட்சியை விஜய் ஆரம்பிக்கும் பொழுது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பிஜேபி சொல்லுதான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறத சொன்னேன். இவர் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற மனநிலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ரெண்டாவது, அதிமுகவை க்ளோஸ் பண்ணிட்டு அதிமுக இருக்கிற இடத்துல தாவேகா கட்சியை கொண்டு போய் வச்சிருவாங்க 2வது இடத்துல. அப்புறம் ஃபர்ஸ்ட் 2ங்கிற போட்டி திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கிற ஒரு நேரட்டிவை செட் பண்ணுறது தான் பிஜேபியினுடைய நோக்கம். ஏன்னாக்கா பிஜேபி நேரடியாக வர முடியாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதிமுகவின் மீது சவாரி செய்து வரலாம் அப்படின்னு போன தடவை ட்ரை பண்ணாங்க, வர முடியல. ஏன்னாக்கா பிஜேபி கூட யார் சவாரி செய்ய முயற்சி பண்ணாலுமே, அது எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலுமே, எவ்வளோ பெரிய ஓட் பேங்க் வச்சிருந்தாலுமே, எவ்வளோ பெரிய கரிஷ்மா லீடர் அந்த கட்சிக்கு தலைவராக இருந்தாலுமே, பிஜேபி கூட டையப் வச்சாக்கா அது கொலநாசம். அவங்களால திரும்ப எழுந்து வரவே முடியாது. அவர்கள் அடிமையாக ஆகிவிடுவார்கள். மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க தலைவரா அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. அதை பிஜேபியும் ட்ரை பண்ணிருச்சு. தமிழ்நாடு செருப்பை கழட்டி அடித்து அனுப்பிச்சிருச்சு. யார்? அதிமுகவும் அடித்து அனுப்பிச்சிருச்சு, பிஜேபியும் அடித்து அனுப்பிச்சிருச்சு. இனிமேல் அதிமுகங்கிற கட்சியால் எழுந்திருக்கவே முடியாது. சீமானுக்கு எப்படி இல்லை அவருடைய கட்சி எப்படி எந்திரிக்காதோ அதே மாதிரி இந்த கட்சி எந்திரிக்காதுன்னு சொல்ல வந்தேன். அப்போ இதில் என்னன்னாக்கா, அப்போ நேரடியாக வர முடியாமல் மறைமுகமாக தாவேகா அப்படிங்கிற பேரில் RSS பிஜேபி வந்து ஒரு கட்சியை இறக்கி விடுது. அப்போ எங்கே பார்த்தாலும் திமுகவிற்கு எதிராக பேசணும். இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே பேசும்பொழுது திமுகவுக்கு எதிராக தீய சக்தி திமுக வெர்சஸ் தாவேகா இந்த நேரேஷன் செட் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லை ஒருவேளை இல்லைங்க, ஏன் புது கட்சி வரக்கூடாதா? வரலாம். அப்போ ஜாதி ஒழிப்புக்கு எதிராக நீங்கள் பேசணும். அப்போ ஆணவ படுகொலை நடக்கும்பொழுது நீங்கள் அறிக்கைகள் விடணும், அதை குறித்து பேசணும், ஆர்ப்பாட்டம் செய்யணும், போராட்டம் செய்யணும், அதை மக்கள் மத்தியில் பரப்புரையாக மாற்றணும், ஜாதி அழிவதற்கான வேலைகளை நீங்கள் செய்யணும், அல்லது சமூக நீதிக்காக நீங்கள் செயல்படணும், சுயமரியாதைக்காக நீங்கள் பேசணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது. நீங்கள் எதையுமே செஞ்சது கிடையாது. ஒரு மதத்தை வச்சு பிரச்சனை நடத்தும் பொழுது அதில் உங்களுடைய கருத்து என்ன? ஒடுக்கப்படுகிற மக்களின் பக்கம், ஒடுக்கப்படுகிற மதத்தின் பக்கம் நீங்கள் நிற்கணும். அப்படி நின்றீர்களா? திருப்பரங்குன்ற விஷயத்தில் நிற்கலை. அப்போ இது எதுவுமே இல்லை. ஆனால் திமுக வெர்சஸ் தாவேகா தமிழ்நாட்டுக்குள்ளே தொடர்ந்து திமுக எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, பாண்டிச்சேரிக்கு போகும்பொழுது அங்கேயும் போயிட்டு திமுக தீய சக்தி, ஏங்க அங்கே எதிர்கட்சி திமுக, இங்கேயாவது ஆளுங்கட்சி, அங்கே எதிர்கட்சி திமுக. அப்போ பாண்டிச்சேரியில் நீங்கள் ஆட்சியை பிடிக்கணும்னு போய் கூட்டம் போடுறீங்கன்னா, அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிற NR காங்கிரஸுக்கு எதிராக, ஐயா ரங்கசாமி அவர்களுக்கு எதிராக, அதன் கூட கூட்டணி வைத்திருக்கிற பிஜேபிக்கு எதிராக அங்கே பேசணும். இங்கே ஆளுங்கட்சி திமுக எதிராக பேசுறீங்க. பாண்டிச்சேரியில் ஆளுங்கட்சி NR காங்கிரஸ் இல்லை, அங்கே போய் திமுக எதிராக தான் பேசுவீங்க அப்படின்னாக்கா அந்த கட்சியில் உள்ளவங்களும் அப்படி தான். காரைக்காலுக்கு அமித்ஷா வந்த பொழுது கடைகளை மூடினாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அது நீங்கள் திமுக கிட்ட கேட்கணும் அப்படின்னு அந்த கட்சி சார்பாக பேச வந்தவன் சொல்கிறான். அப்புறம் தான் சூனா திவாகரன் நினைக்கிறேன், அவர் சொன்னாப்புல, ஏங்க காரைக்காலுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓ அப்போ சம்மந்தம் இல்லையா அப்படிங்கிறான். அப்போ அவங்களுடைய ஆழ் மனதில் என்னன்னாக்கா, எதுவாக இருந்தாலும் திமுக தான் காரணம், திமுக தீய சக்தி அப்படின்னு மக்கள் மனதில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ திமுக தான் காரணம். இப்போ கூட இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், இந்த இங்கிலீஷ் மீடியாவில்
ஒரு ஆப்பாயில் ஒன்று போயிட்டு என்னை விசிகா வந்து என்னை இது பண்ணுறாங்க, என்னை விசிகா அது பண்ணுறாங்க அப்படின்னு ஒப்பாரி வச்சுட்டு வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு எல்லா சைடும் பிஜேபி தாவேகாவில் உள்ள ஆதவ அர்ஜுன் மூலமாக எல்லா சைடும் பணத்தை அடித்து நீ இங்கே போய் பேசு, நீ அங்கே போய் பேசு, நீ விசிகாவுக்கு எதிராக பேசு, நீ வந்து திமுகவுக்கு எதிராக பேசு, திமுக கூட்டணிக்கு எதிராக நீ பேசுன்னு சொல்லிட்டு ஆளை இறக்கி விட்டுருக்காங்க. அப்போ பிஜேபி தாவேகா உள்ளே இறக்கி விடுது. உள்ளே இறக்கி விட்டு இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷனில் விஜய் வாங்குற ஓட் பேங்க் அப்படிங்கிறது அதிமுக ஓட் பேங்கை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில், அல்லது அதிமுக வாங்குற ஓட் பேங்குக்கு கொஞ்சம் நியர்பை தாவேகா வரும் பட்சத்தில் அதிமுகங்கிற கட்சியை காலி பண்ணிட்டு அதிமுகவில் உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாரையும் தூக்கி தாவேகாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க, குறித்து வச்சுங்க. இந்த கட்டை நானும் எடுத்து வச்சுக்கிறேன். இது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லது எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத வச்சு நான் அந்த கட்டணம் திரும்ப இருக்கிறேன். அன்றே சொன்னார் மைனர் அப்படின்னு நீங்கள்லாம் அன்னைக்கு ஹேஷ்டேக் போடுவீங்க. நீங்கள் வேணா பொறுத்திருந்து பாருங்க. இது RSS சொல்லி திட்டம். அப்போ அந்த ஓட் பேங்குக்கு பக்கத்தில் வரும் பட்சத்தில் அல்லது அதிமுகவை விட அதிகமான ஓட் பேங்காக தாவேகாவுடைய ஓட் பேங்க் மாறும் பட்சத்தில் அந்த தாவேகாங்கிற கட்சியில் அந்த அதிமுக கட்சியை கலைச்சிட்டு அதில் உள்ள, அதாவது அந்த கட்சியை வந்து சின்ன கட்சியாக மாற்றிடுவாங்க. ஒரு ஒளிஞ்சு போகிற சின்ன கட்சியாக மாற்றிடுவாங்க. அதில் உள்ள முக்கிய தலைவர்களை தூக்கி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க தாவேகாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த எலெக்ஷன் என்ன பண்ணுவாங்கனாக்கா திமுக கூட்டணிக்குள்ளே உள்ள முக்கியமான கட்சிகளை அந்த கூட்டணிக்கு மாற்றுவதற்கான வேலையை, அப்போ இந்த கட்சியில் உள்ள அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் அந்த கட்சிக்கு போகணும், அந்த கூட்டணிக்கு போகணும், விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு போகணும் அப்படின்னாக்கா அதற்கான காரண காரியங்கள் விழும்ல, அதற்கான காரண காரியங்களை ஏற்படுத்தி விட்டுட்டு அப்போ அந்த காரண காரியங்கள் உண்டாகி இருக்கு அப்படிங்கிறத இங்கே நடுநிலையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் பேசுகிற வாடகை வாய்களை பிடிச்சி பேச வச்சுட்டு, அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே, அம்பேத்கர் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு சில பேர் பெரியார் ஃபோட்டோ வச்சுட்டு சில பேர், அதாவது தாவேகாவுக்கு தலித்துகள் போகிறது தவறு இல்லை, தாவேகாவுக்கு ஓபிசிகள் போகிறது தவறு இல்லை, ஏன்னாக்கா திமுகங்கிறது ஓபிசிக்கு எதிரானது, திமுகங்கிறது தலித்துகளுக்கு எதிரானது அப்படின்னு சிலர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ட்விட்டரில் சில பேர் பெரியார் ஃபோட்டோ வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க, யூடியூப்பில் சில பேர் அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படியாக சில பேரை பேச விடுறது. அப்போ அந்த காரண காரியங்கள் உருவாகி விட்டது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி இங்கே உள்ள கூட்டணியிலேருந்து திமுக கூட்டணியில் சில கட்சிகளை பிரித்து கொண்டு போய் தாவேக்கால சேர்த்து அதோட அடுத்த எலெக்ஷன் அட்டன் பண்ணுறது. இதுதான் அவங்களுடைய பிளான், அவங்களுடைய திட்டம். அப்போ அது திமுக வர்சஸ் தாவேக்கான மாறும். அப்போ வெற்றி தோல்வி ஆளுங்கட்சி எதிர்காட்சியாகவும் தாவேக்கா கொண்டு உட்கார வைக்க முடியும். அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக தாவேக்காவை இன்னும் அந்த கூட்டணியை வலுப்படுத்தி அல்லது என்ன செய்யணுமோ செஞ்சு அவங்கள உட்கார வைக்கணும். அப்போ மறைமுக பிஜேபியினுடைய ஒரு ஏஜெண்டாக தாவேக்காவை அங்கே உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதா திட்டம். இப்போ இந்த திட்டத்துக்கும் இந்த ட்வீட்டுக்கும் இந்த திட்டத்துக்கும் திரிஷாவுக்கு என்ன சம்பந்தம்? சரி, ஒருவேளை இந்த 2024 எலெக்ஷன் நான் சொன்னது மாதிரி அதிமுக ஓட் பேங்க் நியர்பையாவோ அல்லது அதிமுக விட அதிகமான ஓட் பேங்கோ வாங்கும் பட்சத்தில் இந்த பிளான் அப்படியே கோத்ரூவாகும். இப்போ விஜய் அதுக்கப்புறம் லீட் பண்ணி கொண்டு போவார். இப்போ விஜய்க்கு அப்புறம் அந்த கட்சி யார் தலைமையாக உட்கார வைக்கிறதுனாக்கா திமுகவிற்கு எதிராக அதிமுக இருந்துச்சு. அதிமுக டோட்டல் காலி. ஏன்னாக்கா அதிமுகவில் ஒரு கரிஷ்மா லீடர் கிடையாது, ஒரு ஆளுமை மிக்க லீடர் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உள்ள நபர் கிடையவே கிடையாது அதிமுகவில். இந்த இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை, அந்த இடத்துக்கு செங்கோட்டையன் போனாலோ அல்லது வேலுமணி போனாலோ அல்லது டிடிவி போனாலோ அல்லது சசிகலா போனாலோ யார் அந்த இடத்துக்கு சென்று உட்கார்ந்தாலும் அவங்களால அந்த கட்சி நிர்வகிக்க முடியாது, திமுகவை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, திமுகவை எதிர்க்கவே முடியாது என்கிற சூழலில் தான் RSS இந்த முடிவுக்கு நகருது. அப்போ கண்மூடித்தனமாக ரசிக்கக்கூடிய சில தற்குறிகளை வைத்திருக்கிற ஒரு கரிஷ்மா முகமுள்ள ஒரு நபர் அவங்களுக்கு தேவை. அப்படித்தான் ஒரு தற்குறியாக விஜயை அவங்க சூஸ் பண்ணுது. அப்போ விஜய் அப்படி கோத்ரூ பண்ணும்பொழுது விஜய்க்கு அதுக்கப்புறம் அந்த கட்சி உருவாக்கியாச்சு, விஜய் போயாச்சு, விஜய்க்கு அப்புறம் அந்த கட்சியில் யார் தலைவராக உட்கார வைக்கிறது அப்படிங்கிற பொழுது தான் அவங்களுக்கு திரிஷா, விஜய்க்கு பிறகாக அந்த கட்சியினுடைய தலைமைக்கு திரிஷாவை கொண்டு உட்கார வைப்பது அப்படிங்கிற திட்டத்தோடு தான் இந்த ட்வீட்டுக்கு இதுக்கு இப்போ என்னப்பா சம்பந்தம்? சரி, உட்கார வைக்கிறாங்க. இந்த ட்வீட்டுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னாக்கா இதில் என்ன பிரச்சனையாக இருக்குது பொதுமக்கள் மத்தியில் விஜய்க்கு அப்புறம் திரிஷா கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுல அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பு, இந்த அஃபேர் இதுதான் பிரச்சனையாக இருக்குது. அப்போ அதை டைல்யூட் பண்ணணும். அப்போ டைல்யூட் பண்ணணும் என்ன பண்ணணும்? அடிக்கடி இதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாலே மக்கள் 1 வாரம் 2 வாரம் பேசுவாங்க. அதுமாதிரி முடியா அதை போய் சும்மா பேசிக்கிட்டா தான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, வெளில ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது டிவோர்ஸும் கொடுத்துட்டாரு, கொஞ்சம் நாள் டிவோர்ஸும் கொடுத்துருவாருன்னு வச்சுங்களேன், அதான் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்புறம் அவர் கட்சி அவர் கொண்டு போய் மகளிரில் தலைமை பொறுப்பை உட்கார வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இதை டைல்யூட் பண்ணுறதுக்காக மக்கள் மத்தியில் இப்படி 2 வெர்ஷன், திரிஷா ஆதரவு, திரிஷா எதிர்ப்பு அப்படின்னு வந்தாலே, திரிஷா ஒரு பெண், ஒரு பெண்ணை போய் இப்படி பேசலாமா? என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு பெண், அவங்களும் இதில் பாதிக்கப்படுறாங்க தானே அப்படின்னு நம்மளுடைய தோழர்களே பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு பெரியாரிஸ்டாக இருந்து கொண்டு நீங்கள் இவ்வாறு பேசலாமா அப்படின்னு ஒரு டோன் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட்டிவ்க்கான நேரட்டிவ் செட் ஆகிடுவாங்க.
அப்போ செட் ஆயிடுச்சுனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக கட்சிக்குள்ளே அடுத்து மகளிர் அணியில் உட்கார வைக்கலாம், அடுத்து ஒரு பொறுப்பில் கொண்டு போய் நீங்கள் வேணால் கொஞ்சம் நாளில் பாருங்கள், இந்த எலெக்ஷனில் நடக்காமல் இருக்கலாம், அல்லது இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் பொதுவெளிக்கு அதிகமாக போக ஆரம்பிச்சிட்டாரா, அடுத்தது கட்சி கூட்டங்களுக்கு திரிஷா அழைச்சிட்டு வருவார். அழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறமாக அந்த மகளிர் அணி பொறுப்பையோ அல்லது வேறு ஏதாவது கொள்கை பொறுப்பு செயலாளர் அல்லது வாட்டர் ஏதோ ஒரு பொறுப்பில் உட்கார வைப்பார். அதுக்கப்புறம் எப்படி ஜெயலலிதா அவர்கள் அதிமுக அப்படியே உள்ளே போய் எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆர் இறந்ததற்கு நான் உடன்கட்டை ஏறுவேன் அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாங்களோ, அதே போன்று விஜய்க்கு பிறகு அந்த கட்சியை ஹேண்டில் பண்ணக்கூடிய தலைமை பொறுப்புக்காக திரிஷா என்கிற பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை RSS தெரிவு செய்து வைத்து தயார் செய்து அனுப்பியிருக்கிறது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கதையை நீங்கள் சொல்கிற போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி எம்ஜிஆர் ஃபார்முலாவோ அங்கே எப்படி ஒரு ஜெயலலிதா என்கிற பார்ப்பனர் சமூகத்தை பெண்ணை உட்கார வச்சாங்களோ, அதே போன்று தான் நீங்கள் விஜய்க்கு அப்புறமாக திரிஷா என்கிற ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த பெண். அங்கே எப்படி ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு உறவு இருந்தது அப்படிங்கிறத டைல்யூட் பண்ணி கொண்டு வந்து உள்ளே சேர்த்தாங்களோ, அதே ஃபார்முலாவை தான் இன்றைக்கும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ நிறைய டிபேட் பண்ணி அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாலே அது டைல்யூட் ஆகிடும் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் தான் இன்றைக்கி இதெல்லாம் போயிட்டுருக்கு. அதனால தான் அந்த பிரச்சனை பார்த்திபனோட பிரச்சனை முடிச்சதுக்கு அப்புறமா மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா அவங்க திரும்ப கிளப்பி விட்றாங்கனாக்கா இது லைம் நெட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் என்கிற ஒரே ஒரு காரணம் தான் நான் சொல்கிறேன். ஒருவேளை இந்த 2026 எலெக்ஷனில் தாவேகா அதிமுக விட அதிகமான ஓட் பேங்க் வாங்கலை, நியர்பையாகவும் வரல, மட்டடியாக அடித்து காலி பண்ணி வச்சு தாவேகா தேராத ஒரு ஓட் பேங்காக இருக்குது அப்படின்னாக்கா RSS தன்னுடைய பிளானை அப்படியே மாற்றிடும், அப்படியே டோட்டலாக மாற்றிடுவாங்க. இப்போ நான் சொன்ன பிளான் எதுவுமே நடக்காது. ஆனால் அதிமுக நியர்பையாவோ அல்லது அதிமுகவோட அதிகமான ஓட் பேங்கோ வாங்கும் பட்சத்தில் நான் சொன்ன இந்த நேரேஷன் கண்டிப்பாக நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இதில் கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ இல்லை என்னை பற்றி பார்த்திபன் இப்படி பேசிட்டாரு, அதில் நான் மனசு உடஞ்சி போயிட்டேன், இவர் காசு வாங்கிட்டு தான் அப்படி பேசுகிறாரு, அதனால் அவர் ஒரு எய்மோட ஒரு டார்கெட்டோட தான் பேசுகிறாரு அப்படின்னா, மன்சூர் அலிகான் அவர்கள் பேசும்பொழுதும் இதே திரிஷா வெளியில் பேசினாங்க. அப்போ மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்டார். நயினார் நாகேந்திரன் பேசும்பொழுது அவங்க என்னுடைய மாண்பு சிதைக்கப்படுது, என்னை இப்படி பேசுவீங்களா, நான் ஒரு பெண் என்றும் பாராமல் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னா, அப்போ திரிஷாவை யாராவது பேசினாங்க அவங்க மனசு உடஞ்சி போயிடுறாங்க, அவங்களோட மனசு புண்பட்டுருச்சு, அதுக்காக பேசுகிறாங்கன்னா, இதே தாவேகா கட்சியை சார்ந்தவர்கள் திரிஷாவை பற்றி என்ன பேசுகிறாங்கன்ற நான் காமிக்கட்டுமா? ஏப்பா அந்த ட்வீட்டை கொஞ்சம் போட்டு விடு, இதை நான் படிக்க மாட்டேன், இது ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு நிற்கிது பாருங்கள், இது முடிஞ்சாக்கா பாஸ் பண்ணி நீங்களே படிச்சுக்கங்க. எவ்வளவு மோசமான, நான் சும்மா ஒன்றே ஒன்று உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இதே மாதிரி 100 ட்வீட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், தேவைப்பட்ட காமிக்கிற எடுத்து வச்சுருக்கேன், ஒன்றே ஒன்று மட்டும் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ட்வீட்ஸு இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் உங்களுடைய மனசை புண்படுத்தலையா? அப்போ திரிஷா இவ்வளவு மோசமாக ஆபாசமாக யாருன்னு பார்த்தோம்னாக்க தாவேகாவுடைய ஆதரவாளர்கள், தாவேகாவோட தொண்டர்களே. அப்போ அவங்கள பற்றி பேசினாக்கா மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க, நயினார் மன்னிப்பு எனக்கு என்னையை பற்றி நீ இப்படி பேச முடியும், மனசு புண்பட்டுச்சுனாக்கா அப்போ இன்னொரு மனுஷன் பேசுகிறானே, அவன் இருக்கிற கட்சி தாவேகாவாச்சே. அப்போ இதே திரிஷா ட்வீட் பண்ணணும்ல, தாவேகா கட்சியில் உள்ள தொண்டர்கள் திரிஷாவாகிய என்னை மிகவும் ஆபாசமான வார்த்தைகளை கொண்டு பேசுவது என்னுடைய மனதை புண்படுத்துகிறது, இது டார்கெட்டடாக யாரோ காசு கொடுத்து அவர்களை பேச வைக்கிறார்கள் அப்படின்னு ட்வீட் போடுங்க. அப்போ அது என்ன, அது பார்த்திபன் பேசினா மட்டும் உங்களுக்கு மனசை புண்பட்டுருச்சுக்கிறீங்க, அவங்க பேசினா புண்பட்டுறது, இவங்க பேசினா புண்பட்டுறது, ஒரு ஒட்டுமொத்த கட்சியுமே உங்களை டார்கெட் பண்ணி, அதுவும் உங்களுடைய ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு விஜய், அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் அவங்களுடைய ஐடி விங்கே உங்களை காரி துப்பும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி விஜயுடைய கட்சியில் உள்ள தொண்டர்கள் பேசுகிறாங்க, விஜய் அவர்கள் கண்டுக்காமல் இருக்கிறாரு, அதனால் நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா தலைவர்கள் இதை கண்டித்து இதை மறுப்பு தெரிவிக்கணும், அல்லது இதை கண்டித்து அவர் வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்வீட் போட்டுருக்கணுமா இல்லையா? அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குனாக்கா முழுக்க திமுக தான் காரணம், திமுக தான் எல்லா வேலையும் செய்யுது என்கிற அந்த திமுக தீய சக்தி, திமுக தான் மோசமான சக்தி, திமுக தான் இந்த வேலையை செய்யுது என்கிற நேரேஷனை கொண்டு போய் திரும்ப நான் சொன்ன அந்த RSS திட்டம் அப்படியே அது கோத்ரூ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இதுதான் அதுக்குள்ளே உள்ள விஷயம், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அண்ணன் பார்த்திபன் அவர்கள்கிட்ட, ஆனால் நீங்கள் எந்த தவறுமே செய்யவே இல்லை, அதை மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த வீடியோவில் ஒன்று சொல்லியிருக்கீங்க, அந்தணன் வீடியோவை பார்த்தேன் அப்படின்னு, நீங்கள் அதை ஒன்றுக்கு தான் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்.